ஸோ ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்ட் ஐனோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கிவன் என்னென்னா ஏபி சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க, பிசி சேர்ந்து அதே வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க்கு பார்க்குறான், ஒரு 5 டேஸ் பார்க்குறான். பி வந்து அந்த ஒர்க்கை 7 டேஸ் பார்க்குறான். சி வந்து 13 டேஸ் பார்க்குறான். அப்படியெல்லாம் அவங்க 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படின்னா சி மட்டும் பார்த்தோம்னா எத்தனை நாள் அந்த ஒர்க்கு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த கொஷினில் வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இல்லாமல் வந்து சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா எப்பவும் போல் இப்போ ஏபி வந்து எவ்வளோ 12 நாள், பிசி வந்து எவ்வளோ 16 நாள். இவங்க 2 பேருக்கு நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்னா என்னது? எல்சிஎம். ஸோ 12க்கும் 16க்கும் எல்சிஎம் பார்க்கணுன்னா அதில் பிக்கஸ்ட் நம்பர் ஏதோ 16 எடுத்துக்கலாம். அதோட மல்டிபிள் பார்த்துட்டே வரணும். இப்போ 16 வந்து 12ஆல் டிவைட் ஆகும்னா ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் மல்டிபிள் 16 2 சார் 32 வந்து 12ஆல் ஆகுமா? ஆகாது, 36 தான் ஆகும். அப்போ 16 × 3 வந்து 48. ஸோ 48 வந்து 12ஆலே ஆகும், 16ஆலே ஆகும். அப்போ 48 தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ 48 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 வரும். அப்போ 4ன்றது ஏபி 2 பேரோட ஆடட் எஃபிஷியன்சி தான் 4. அதுமாதிரி 48 டிவைட் பை 16 போட்டிங்கன்னா 3 வரும். 3 வந்து என்னதுன்னா பிசியோட ஆடட் எஃபிஷியன்சி தான் வந்து 3. ஸோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து 5 நாள் பார்க்குறான், பி வந்து 7 நாள், சி வந்து 13 நாள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்ம ஃபார்முலா வந்து தெரியும் ஆல்ரெடி, டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்குன்னு. இந்த டைம்ன்றது இந்த டேஸை குறிக்குது, எஃபிஷியன்சி வந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம், ஒர்க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுவும் 48ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏ வந்து 5 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, பி வந்து 7 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் காமன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 டேஸ் ஏக்கும் வருது, பிக்கும் வருது. அப்படின்றப்ப அந்த 5 நாள் ஏபி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏபி சேர்ந்து இன்ட்டு 5 நாள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ ஏல வந்து ஒரு 5 நாள் போயிடும், பியில் வந்து ஒரு 5 நாள் போயிடும், பியில் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 டேஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கணக்கு. இப்போ ஏபி சேர்ந்து 5 நாள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஏபியோட எஃபிஷியன்சி வந்து தெரியும் நம்மளுக்கு, ஆடட் எஃபிஷியன்சி. அப்போ 4 × 5ன்னு வரும் இந்த இதோட வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ வந்து 4 × 5ன்னு வரும். இப்போ பியில் இருக்க 5 டேஸை வந்து நம்ம ஏயோட சேர்த்துட்டோம்னா அப்போ பிக்கு வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 டேஸ் இருக்கும். அப்போ அந்த 2 டேஸும் சியில் வந்து ஆல்ரெடி 13 டேஸ் இருக்குது, அதில் ஒரு 2 டேஸ் எடுத்துட்டோம்னா பியும் சியும் சேர்ந்து ஒரு 2 டேஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதான் இது பிசி சேர்ந்து 2 டேஸ் பார்க்குறாங்க. அவங்களோட பிசியோட ஆடட் எஃபிஷியன்சி வந்து 3. ஸோ அதனால் நம்ம இங்கே 3 போட்டுட்டோம், இன்ட்டு 2 டேஸ். ஸோ இன்ட்டு 2 வந்து போட்டுட்டோம். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 13 டேஸில் 2 டேஸ் வந்து பியோட சேர்ந்துட்டாங்கன்னா மிச்சம் 11 டேஸ் இருக்கும். அப்போ 11 × சி. அப்போ அந்த சியோட எஃபிஷியன்சி தெரியாது, ஸோ சீனே வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா டோட்டல் ஒர்க்கு 48 வந்து அவங்க முடிச்சிருவாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி வந்து 4 × 5 டேஸ், 4 × 5. பி ப்ளஸ் சியோட ஆடட் எஃபிஷியன்சி வந்து 3. ஸோ 3 × 2 டேஸ் பார்க்குறாங்க, 2. ஸோ அப்போ 20 + 6 ப்ளஸ் இங்கே வந்து நம்மளுக்கு சி தெரியாது, ஸோ 11C அப்படியே வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த 26 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ்ன்னு வரும். ஸோ 48 - 26 வந்து நம்மளுக்கு 22ன்னு வரும். அப்போ 11C = 22னா C = 2. அப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா இங்கே 11 டேஸ் வந்துன்னா இங்கே அப்ளை பண்ணிட்டோம், நம்மளுக்கு எஃபிஷியன்சி தான் இல்லை, நம்ம எஃபிஷியன்சி தான் சின்னு வச்சுருக்கோம். ஸோ சியோட எஃபிஷியன்சி வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு தெரியும் 48. ஸோ 48 டிவைடட் பை 2 போட்டோம்னா 24. ஸோ சி அலோன் கேன் கம்ப்ளீட் த டோட்டல் ஒர்க் இன் 24 டேஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.